ஹாய் காய்ஸ். நேத்து வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாம், மேத்ஸ் எக்ஸாம் வந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுல 10th ஸ்டாண்டர்டுக்கான மேத்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து 1 மார்க் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ஆர்டர்டு பேர் இது இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்னன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்ட். 7 பவர் 4k இஸ் ஈக்குவல் டு டேஷ் மோட் ஆஃப் 100 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஒன்னுங்கிறது ஆன்சர். அதுக்கப்புறம் ஒரு ஜிபியோட சம் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியோட சம் வேல்யூ வந்து 12. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா 8/27. அடுத்தது HCF கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல கேவோட வேல்யூ என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 6 ஆன்சர். அடுத்ததுல விச் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். அதுக்கு அடுத்து 8th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி. 9th கொஸ்டினுக்கு 3x + 7y = 0. அதுக்கப்புறம் 10th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/2ங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th கொஸ்டின், ஒரு சிலிண்டரோட சிஎஸ் அண்ட் பிஎஸ் இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2πr². அடுத்து லாஸ்ட் 12th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர், கோன் ஸ்பியர், இந்த மூணுத்தோட ரேடியஸும் அதாவது டயாமீட்டரும் ஹைட்டும் சேமா இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து 3:1:2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டேட்டா வந்து 3. அது எல்லாத்தையுமே 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேரியன்ஸ் வந்து 225. ஆக்சுவலி இதுல வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுமே நம்ம கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல 15, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் 15, வேரியன்ஸ் வந்து 125. நம்ம கிட்ட கேட்டது வேரியன்ஸ் அப்படிங்கிறதுனால 125 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 14/12, இது வந்து ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா 23/26 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கான கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ வந்து நம்ம உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம். பாருங்க, எல்லாமே ஹேண்ட் ரிட்டனா தான் இருக்கும். 2 மார்க், 5 மார்க், அதுக்கப்புறம் கிராஃப் ஜியாமெட்ரி முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஆன்சர் கீக்கான பிடிஎஃப், இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, கிராஃப் ஜியாமெட்ரி முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்போம். கிராஃப் வந்து இதுல நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரியே போடுங்க, ஃபுல் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். நீட்டா இந்த கிராஃப் போட்டு நம்ம இங்க பாருங்க, இங்க ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கும் கர்வுக்கும் பேராபோலாக்கும் நேரா கரெக்டா அந்த ஈக்குவேஷன் வந்து எழுதணும் நம்ம. அதே மாதிரி இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி நம்ம கரெக்டா லைன் மார்க் பண்ணி காட்டும். ஸோ இதெல்லாமே முக்கியம், அதனால கரெக்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்ப இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டா நம்ம அனலிசிஸ் பண்ணி பார்த்ததுல நம்ம இதுக்கு முன்னாடி மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஆஃப் இயர் எக்ஸாம்க்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டோம். 1 மார்க் 14 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நாம கொடுத்ததுல இருந்து தான் வந்திருக்கு. பிளஸ் 2 மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 மார்க்ஸ்மே மோஸ்டா நாம கொடுத்த கொஸ்டின் தான். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நாம கொடுக்க கிடையாது, கம்பல்சரி இருக்கு இல்லையா, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நம்ம கொடுக்க கிடையாது. மற்றபடி 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாம கொடுத்த கொஸ்டின் தான். 5 மார்க்லயும் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும், ஏன்னா இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸ் வந்து எப்படி பாக்குறது, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்றது அப்படின்ட்டு. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போட்டு காமிச்சிருந்தீங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் அண்ட் 5th சாப்டர், இந்த 5 சாப்டர் முடிய இதுலயே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், செகண்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், தேர்ட் சாப்டர்ல இருந்து 3 கொஸ்டின், அதுக்கப்புறம் 5th சாப்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொஸ்டின். மொத்தமா 2 மார்க் 8 கொஸ்டின் வந்து நமக்கு இந்த 4 சாப்டர்ல இருந்தே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 5 மார்க் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், செகண்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், தேர்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் 5th சாப்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் 1, அப்புறம் இங்க 1, 2 கொஸ்டின் கேட்டாங்க. நான் தேர்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்க பாருங்க இங்க 1 இருக்கு கம்பல்சரியில. டோட்டலா 3 கொஸ்டின். 5 மார்க் 9 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 சாப்டர்ல இருந்து மட்டுமே கேட்டாங்க. இது 1, 2, 3 and 5, இந்த 4 சாப்டர்ல இருந்து மட்டுமே 2 மார்க் 8, 5 மார்க் 9 கொஸ்டின் கேட்டாங்க.
ஓகேவா? சோ நான் சொன்ன பிளான் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இத்தன கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா எழுதி இருந்திருக்கலாம். இது இல்லாம நம்ம வந்து சும்மா அங்கங்க நம்ம ப்ராபபிலிட்டில ஒரு சில சம்ஸ் பார்த்திருப்போம். இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அதுக்கப்புறம் 7த் சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா, டைரக்ட்டா பிதாகரஸ் தியரம் இந்த 22 வந்து பிதாகரஸ் தியரம்ல அப்ளை பண்ணாவே முடிஞ்சிரும். சோ இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அப்ப 2 மார்க்கும் 10 நம்மளால ஈஸியா எழுதியிருக்க முடியும். பிளஸ் தியரம்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படி தியரம் படிச்சதுன்னா இந்த தியரமையும் நம்ம எழுதிக்கலாம். சோ 5 மார்க்கும் நம்மளால 10 எழுத முடிஞ்சிருக்கும். வித் கம்பல்சரியோட சேர்த்து சொல்றேன். சோ அவ்வளவு ஈஸியா தான் கொஸ்டின் பேப்பர் வந்துருந்துச்சு. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம போட்ட பிளான், நம்மளோட ஸ்டடி பிளான்ல வந்து நம்ம எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் குடுக்க சொன்னோமோ, அத நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். மேத்ஸ வந்து பயங்கர ஈஸியா முடிச்சிடலாம். கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நாம சொன்ன பிளான ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா சென்டம் போடலாம். ஓகேங்களா? சோ இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு, அவங்களையும் ஒன் பை ஒன்னா படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு மேலயாச்சும் இன்ட்ரெஸ்டடா படிக்க ஆரம்பிப்பாங்க. மேத்ஸ் நெறைய போட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டடி பிளான். அந்த வீடியோட லிங்கையுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இத கம்ப்ளீட்டா பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?